அரசு மருத்துவமனையில் சக்கர நாற்காலியில் நோயாளிகள் செல்வதற்கு 100 ரூபாய் லஞ்சம் வாங்குவதாக அரசு மருத்துவமனையில் உள்ள ஊழியர்கள் மீது புகார் எழுந்துள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை உட்கார வைத்து அழைத்து செல்ல 100 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக புகார் அளித்து உள்ளது. இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் சராசரியாக 9000 பேர் சிகிச்சைக்கு வருகின்றனர். இவர்கள் பெரும்பாலும் ஏழைகள், நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வந்தாலும் பரிசோதனை, ஸ்கேன், இரத்த பரிசோதனை என பல்வேறு இடங்களுக்கு அலைகளையே நேருகிறது. நடக்க முடியாதவர்களுக்கு சர்க்கரை நாற்காலி கிடைப்பது இல்லை. இது பற்றி பாதிக்கப்பட்ட நோயாளியின் மகன் காளிதாஸ் கூறும்போது, இவர் தந்தைக்கு 80 வயதுக்கு மேலாகிறது. சர்க்கரை நோயால் கால் எடுக்க வேண்டிய நிலை உள்ளார். தந்தையை மல்டி ஸ்பெஷாலிட்டி கட்டடத்திற்கு பரிசோதனைக்கு அழைத்து வந்து அலைக்கழிக்கப்பட்டதாகவும், சர்க்கரை நாற்காலி கேட்டு 2 மணி நேரம் காத்து இருந்தும் யாரும் வரவில்லை. மேலும் 100 ரூபாய் கொடுத்தால் வருகிறேன் என ஒரு ஊழியர் கூறியுள்ளார். பணத்தை கொடுப்பதாக கூறிய பிறகு ஏற்கனவே காத்திருப்பில் உள்ளவர்களை முடித்துவிட்டு வருகிறேன், அதுவரை காத்திருங்கள் என்று கூறி உள்ளார். வெறுப்பாக்கி அவர் சிகிச்சையே வேண்டாம் என திரும்பி சென்று விட்டதாக கூறியுள்ளார். மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி கூறும்போது, ஊழியர் லஞ்சம் வாங்குவதாக யாரும் இதுவரை புகார் கூறவில்லை. புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று லஞ்சம் கேட்பது ஏற்க முடியாது. மருத்துவமனை சாலை மோசமாக இருப்பதால் வீல் சேர்மாகி சாலை அமைக்கும் பணி முடிந்துவிட்டால் வீல் சேர் செல்வது சுலபமாக இருக்கும். தேவைக்கேற்ப அதிக வீல் சேர்கள் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் கோவை அரசு மருத்துவமனையில் சக்கர நாற்காலி நோயாளிகள் செல்வதற்கு ரூபாய் 100 வசூல் செய்த விவகாரம். மருத்துவமனை ஊழியர்கள் இருவர் 5 நாட்கள் பணியிலே நீக்கம். மருத்துவக் கல்லூரி முதல்வர் நடவடிக்கை எடுத்துள்ளார். ஊழியர் எஸ்தர் ராணி மணிவாசகம் பணிகளை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் விசாரணை நடைபெறுவதாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் தகவல் தெரிவித்துள்ளார்.